எஸ்பிஓஏ காலனிங்க, மதுரை காலவாசல். எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் காலைல ஷெல்டருக்கு தேவையான அரிசிலாம் வாங்கிட்டு வரும்போது கால் பண்ணியிருந்தாங்க. ஆன் த வே தான் எனக்கு. போய் பார்த்தேன். கண்டிப்பாக வண்டி தான் இடிச்சிருக்கு. அது மாதிரி ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. பெயினில் இருக்கனால கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான். நானும் சரி நம்ம முதல்ல தொட்டு பார்ப்போம்னு தெரிஞ்சிடும். அந்த அவனுடைய இது பயம், ஸ்ட்ரெஸ் லெவல் எந்தளவுக்கு இருக்குது, பெயின் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ வந்து இவனை, ஏன்னா வண்டியில் நான் எந்த ஒரு இதுவுமே கொண்டு வரல, பிகாஸ் அது உள்ளே ஃபுல்லாக அரிசி இருந்துச்சு. ஸோ இவனை அந்த ஒரு பிளேட் மட்டும் வச்சுருந்தேன், அதில் வச்சு கொஞ்சம் ரஃபாக தான் பிஹேவ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி காலை பிடிச்சி தூக்கி தான் உள்ளே வச்சேன். ஹாஸ்பிட்டல் போனாலும் பயங்கர ரஃபாக தான் இருந்தான். ஸோ அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை, ஏன்னா பெயின் இருக்கும்ல. ஸோ அதனால் சாட்டை காமிச்சு பார்க்கும்போது அவர் சொல்லிட்டாரு, எலும்பு உடஞ்ச மாதிரி தெரியல, மேபி நர்வ் இஷ்யூவாக இருக்கும் தட்டினதில். ஸோ கொஞ்சம் நீங்கள் மெடிசன் சொல்கிறேன் கொடுங்க பார்ப்போன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குரிய பெயின் கில்லர் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ டேரெக்டாக ஷெல்டர் கொண்டு போயிட்டேன். அங்கே புல்லில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அடுத்து கேஜுக்குள்ளே மாற்றிட்டேங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறான் அவன். அவனுக்கு அடிபட்டிருக்கு, வலி அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் ஆகிறான். ஸோ எந்தளவுக்கு ரெக்கவர் ஆவான்னு தெரியல, ஏன்னா பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம். ஸோ அமைதியாக படுத்துட்டான். பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. பார்ப்போம், நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.